ஏ பி 2 பேர் இருக்காங்க. ஓகேவா? ஏட்ட இருந்து நீங்க 1000 ரூபாய் கடன் வாங்கிட்டீங்க, வாங்கி தொலைச்சிட்டீங்க. வீட்டை போயிட்டு ஒரு 500 ரூபாய் கடன் வாங்குறீங்க. அந்த கடன் வாங்கின காசுல இருந்து ஒரு 300 ரூபாய்க்கு ஜாமான் வாங்கிட்டீங்க. வாங்கினீங்கன்னா பேலன்ஸ் உங்கள்கிட்ட எவ்வளவு இருக்கும்? 200 ரூபா இருக்கும். 200 ரூபா இருக்குமா? அதுல ஏட்ட வாங்கின 1000க்கு ஒரு 100 கடன் கொடுத்துடுறீங்க, வீட்டை வாங்கின 500க்கு ஒரு 100 கொடுத்துடுறீங்க. இப்போ உங்க கையில எவ்வளவு இருக்கும்? காசு இருக்கால. இப்ப ஏக்கு பேலன்ஸ் எவ்வளவு கொடுக்கணும், பிக்கு பேலன்ஸ் எவ்வளவு கொடுக்கணும்? ஏக்கு பேலன்ஸ் 900 ரூபா கொடுக்கணும், பிக் பேலன்ஸ் 400. பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. 2 பிளஸ் பண்ணுங்க, எவ்வளவு வருது? 1300. 1300. இது ப்ராடக்ட் எவ்வளவு வாங்குனீங்க? 300. எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா 1600. 1600. ஏட்டா 1000 வாங்கிருக்கீங்க, பீட்டா 5 ரெண்டாவது சேர்த்தா 1500 தான் வருது. பேலன்ஸ் 100 எப்படி வந்துச்சு? ஏன் திமுங்களா எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன். சத்தியமா தெரியல. எனக்கு ஆன்சர் தெரியல. உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. கெட்டின் மாமாவை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.